ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட்டுக்கு, ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கு. அதுக்குள்ளே இந்த டீசர் பற்றி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி எக்கச்சக்கமான பேச்சுகள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ரூமர்ஸாகவோ கிளை செய்திகளாகவோ பரவிட்டு வருது. இது எல்லாத்துலேயுமே நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த ஒன்று பார்த்தேன். அது என்னன்னா, பொதுவாக ஒரு படத்துக்கு டீசர் கட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா பெருசாக டைலாக்ஸ் எதுவும் வராமல் வெறும் பிஜி மட்டும் ஓட விட்டு ஒரு பிளைனான ஒரு கட்டு தான் எடிட்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த குட் பேட் அக்லி படத்தோட டீசரில் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்களா. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுலேருந்து மாமே அப்படின்ற வார்த்தையை வச்சு தான் இந்த படத்தோட டீம் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி ரொம்பவே கிரேசியாகவும் ஃபன்னாகவும் இருக்கிறனால ஏகே ஃபேன்ஸ்க்கு ஈஸியாகவே கனெக்ட் ஆயிருக்கு. இதனாலேயே இந்த மாமே அப்படின்ற வார்த்தையை டீசர் கட்டோட எண்டில் நம்ம ஏகே செம்ம மாசா சொல்கிற மாதிரி ஒரு கிளிப்பிங்கை நம்ம எடிட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாமேன்னு நம்ம ஏகே சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான மேனரிசத்தில் சிரிச்சுக்கிட்டே மாமே அப்படின்னு சொல்லுவாராம். இந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஹோல் டீசர்லேயே செம்ம பீக் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம ஏகே 3 லுக்கில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அதனால தான் குட் பேட் அக்லி அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த குட் பேட் அக்லி ரிசம்பிள் பண்ணுற மாதிரி 3 லுக்கில் நம்ம ஏகே நடிச்சிருக்காரா. இந்த 3 லுக்குமே டீசர் கட்டில் வரும். ஒவ்வொரு லுக்லையும் நம்ம ஏகே செம்ம மாசம், செம்ம ஸ்வேகா, செம்ம ஸ்டைலிஷாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மூவி டேக்கர்ஸால் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜிவியோட பிஜிஎம் அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது யூடியூபே கதற அளவுக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது.